நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த பிடிபி சேனலே பல அற்புத சிறப்புகளை நம்ம சொல்லிட்டு வரோம். இதை பாருங்க அதை பாருங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வத்துடைய சிறப்பு. ஏன்னா ஆதி காலத்துடைய சிறப்புகளை ஓலைச்சாவடியில் எழுதி அது உலகமே இன்னைக்கு போற்றப்படுது. நம்ம பெரிய கருத்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா இப்போ போகிற காலகட்டத்துக்கு விதி பயன் கிடையாது. விதி இருக்க 10 பேர் ஒரு காரில் போகிறான், 10 ஆக்சிடென்ட்னா 10 பேரும் செத்து போகிறான். ஒருத்தனுடைய விதி இல்லையா? விதி என்பது எங்கே? பிரம்மனுடைய படைப்பு இல்லைன்னு தான் சொல்கிறான். விதி இல்லை, அந்தனர் இல்லை, ஜோசியம் இல்லை, ஞானி இல்லை, பண்டிதர் இல்லை, வேதியர்கள் இல்லை, சாமியார், எல்லாமே பணம். எதுக்கு எடுத்தாலும் பணம். அதுக்கு எடுத்து போனால் காமம். 45 90 வயசு கிழமை 10 வயசு பொண்ணை இழுத்துட்டு போகிறான். வீடியோவில் டிவியில் நம்ம பார்க்குறோம். பிரச்சனை வருது, போட்டு காட்டுறாங்க. இப்படி நடந்துட்டு போகுது. ஆனால் 135 பணம் ஓட்டிகிட்டு இருக்கு, 140 காமம் ஓட்டிகிட்டு இருக்கு. இன்னைக்கு 200க்கு 60 குறையுது. அது நிறைஞ்சிச்சா என்ன ஆகும்னு தெரியாது. 100க்கு 100 195 மறையுது, 5 தான் வெளியே வருது. அப்படி போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தை தான் நான் சொல்லிட்டு வரேன். எங்கே பாரு, ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்க, எந்த இடத்துல பாருங்க, 11 வயசு 13 வயசு பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. கட்டி பிடிக்குதுன்னு அணைக்கிறதும், செல்போனை பார்க்கறதும் பார்த்து தான் இருக்கீங்க. ஓடிட்டு இன்னும் என்ன ஆகும்? மண் சரத்துல உதிரமும் விந்தும் விழுந்துகிட்டே இருக்கு. எந்த தெய்வம் நிற்கும்? தெய்வம் நிற்குமா? மண்ணில் தானே நிற்கிது தெய்வம் ஃபுல்லா. இது விழுந்துகிட்டே இருந்தா என்ன? அதனாலதான் இப்ப அம்மா சொல்லிட்டு வர, எந்த கோயில் உடம்பெல்லாம் சிரிப்பு இல்லை, சிறப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தா. இதே பிடிபி சண்டல சொல்லியிருக்கேன். இப்ப வேண்டான்றா. ஏன்னா இது என்ன முடிவுக்கு போகும்பா, வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது யாருன்னு கேட்டீங்கன்னா ராமன். அதுக்கடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா சீதை. இந்த பிடிபி சிவராமனுடைய சிறப்பு பல பிரமாதமாக பாடியிருக்கோம். இந்த சீதையினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத, இந்த ராமனுடைய சிறப்பு என்ன அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு வடிவத்தை சொல்லலாம். அதுக்கு அம்மா கேட்டேன், இதுக்கு ஒரு பாடல் பாடி இது அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு. கற்பரசி என்றாலே அது அகினீசரமே. கற்பரசி என்றாலே அது அகினீசரமே. அருகினில் நீ சென்றாலே எரிவாயே. நிஜமே, இது நிஜமே. கற்பரசி என்றாலே அகினி சரமே. அதன் அருகினில் நீ சென்றாலே எரிவாய். நிஜமே, நிஜமே. கற்பரசி என்றாலே அகினி சரமே. சீதை கண்டால் ராமனின் திரு நாமமே. சீதை கண்டால் ராமனின் திருநாமமே. சீதை கண்டால் ராமனின் திரு பாதமே. சீதை கண்களிலே இதை கண்டு வணங்குவார். சீதை கண்களிலே இதையே கண்டு வணங்குவார். இதையே கண்டு மகிழுவார். கற்பரசி என்றாலே அது ஒரு அகினி சரமே. அதன் அருகினிலே நீ சென்றாலே எரிவாய். நிஜமே, எரிவாய். நிஜமே. சீதையின் உயிர் சரமே ராமன் என்று ஒழிக்குமே. சீதையின் உயிர் சரமே ராமன் என்று ஒழிக்குமே. சீதையின் மனசரமே ராமா என்று பாடுமே. சீதையின் மனசரமே ராமா என்று பாடுமே. சீதையின் மனசரத்தில் ராமன் மறைந்திருந்து இதை கேட்குமே.
சீதையின் மனசரத்தில் ராமன் மறைந்திருந்து கேட்குமே. கற்பரசி என்றாலே அது ஒரு அகினி சரமே, அதன் அருகினிலே நீ சென்றாலே நீ எரிவாய் நிஜமே, நீ எரிவாய் நிஜமே, நீ எரிவாய் நிஜமே. ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி. நமக்கு இந்த ஆதிசக்தி எப்படி கொடுக்குறா பார்த்தீங்களா அந்த பாட்டு. கற்பரசின்னா ஒரு கற்புடைய மங்கையரை அவையார் சொல்லுவா, கருத வேண்டான்னுவா. அப்பேற்பட்ட ஒரு கற்புடைய மங்கையார்கிட்ட நெருங்கினா அது அக்னிசரம். ஏன்னா இதை சொன்னா இந்த சீதையினுடைய சிறப்பையே இப்படி இந்த ஒரு பாடலா எடுத்து சொல்றேன்னா எவ்வளவு புராணம் சொல்லும். நான் புராணம் படிக்கலாம், ஆதிசக்தி சொல்றா, இது சொல்றேன். தவறு இருந்தா ஆட்கொள்ளுங்க. இதுதான் அப்படின்னா பரவாயில்ல ஏத்துக்குங்க. இதுதான் நான் சொல்றேன். ஆனா என்னன்னா 24 பணியிட பெண்ணு இந்த சீதைக்கு ராமனை கொண்டு போய் வச்சிருக்கான், சர பண்ணி வச்சிருக்கான். 23 பெண்ணுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் அது என்ன ரூபமோ அரக்கமோ அரைக்கிறமோ என்ன அதை எனக்கு சொல்லது தெரியாது. போயிட்டு இருக்காங்க. 24வது பொண்ணு வரா அந்த கிட்ட. அம்மா சீதையே, தாயே, கல்லானவன் கணவன் புல்லானான் புரசு, உன் கற்பரசி அந்த 10 தலை ராகவனை அழிச்சிட்டு தாயே. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவரா இருக்கே, ஏமா மண்ணை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு அவ சொல்ற. அம்மா உன்னுடைய மனசரத்தை நான் பார்த்தேன். அந்த மனசரத்துல ராமா ராமா என்று ஒழிச்சத கேட்டுட்டே இருக்கு தாயே. மனசரத்துல ராமா ராமா என்று கேக்குதம்மா, என் காதல் ஒழிக்குது. உன் கண் சரத்தை பார்த்தேன். அந்த ராமனுடைய முகமே உன் கண்களிலே உறுத்தி கொண்டே இருக்குதம்மா. அந்த கண் சரத்தையும் பார்க்கிறேன். உன் மனசரத்துல நீ ராமா ராமா என்று உன்னுடைய கணவன் பின்னே சீதா சீதா என்று ஒழிக்கத நான் காதால கேட்கிறேன். இந்த காதால கேட்கிறேனம்மா. உன் ராமன் வந்துதான் இந்த ராவணனை அழிக்க வேண்டும் அல்ல, உன்னாலே அழிக்க முடியும் தாயே. சீதா, உன்னாலே அழிக்க முடியும். நீ ஒரு கற்பரசி அல்லவா. இரு கண்களே ராமனுடைய திருநாமத்தையே அவனுடைய பாதத்தையும் பார்க்கிறாய். உன் மனதிலே ராமனையே துதித்துக் கொண்டிருக்கிறாய். மற்ற எண்ணங்கள் இல்லை அம்மா. அதனால் உன் கண்ணிலே அகினி சரம் தெரிகிறது. என் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த அகினிக்கு சரத்தை அந்த ராவணனை நிறந்து பார், திறந்து பார். அவன் பஸ்பமாகி விடுவான், அவன் பஸ்பமாகி விடுவான் தாயே என்று கூறுகிறாள். அழுது கொண்டிருந்த சீதை சிரிக்கிறாள், சிரிக்கிறாள், கலங்கம் சிரிக்கிறாள். அவள் சிரிப்பதை ஓடும் பறவைகள், பட்சிகள், மரங்கள், ஒளிகள் அத்தனையும் கடையிழந்து காணப்பட்டது. நிமிர்ந்து என்ன சீதை சிரிக்கிறாள் என்று பார்க்கிறது. அப்படி சொல்கிறார், அம்மா என்ன இன்றையே என்னைக்கும் முகத்திலே அழுது கொண்டிருந்த முகத்தை பார்த்தேன், இப்போது சிரிப்பு முகத்தை பார்த்து நான் மகிழ்கிறேன். ஏன் தாயே, ஏன் சிரித்து நிறுத்தி விட்டாய்? பெண்ணே, நீ சொல்வது ஒரு வினாடி ஆகாது. என்னுடைய கணவனுடைய கையால் இந்த ராவணன் இறக்க வேண்டும். பல சேனைகளை கூட்டிக் கொண்டு அவர் திரட்டி கொண்டு வருகிறார். நான் இவனை ஒரு வினாடியில் அடித்து விட்டால் என் கணவனுக்கு நான் துதிக்கப்பட்ட இரு கண்களிலே காணப்பட்ட என் மனதிலே காணப்பட்ட எனது கணவனுக்கு என்ன பெருமையாகும்? பெருமை இல்லாத போய்விடும் தாய். அதனால்தான் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு கற்பரசியால் தான் முடியும், வெல்ல முடியும். அதை இந்த சீதா என்ற ஒரு பெருமையை இந்த பிடிபி சேனலிலே கண்டு மகிழுங்கள், இதை கேட்டு மகிழுங்கள், இந்த பாடலை கண்டு புகழுங்கள். சீதை எப்பேற்பட்ட வல்லமை விளைவல். எவ்வளவு புராணங்கள், ராமாயணங்கள் சொல்லுவார்கள். இதை யாராலும் சொல்ல முடியாது. இவள் கண்களிலே அக்னி சரத்தை இருப்பது யாராலும் சொல்ல முடியாது. இரு கண்களையும் ராமனுடைய திருநாமம், ராமனுடைய பாதம் இரு கண்களும் கண்டு மகிழ்ந்து சொல்ல முடியாது. இவள் மனதிலே ராமனுடைய திருநாமத்தை உச்சரிப்பது சொல்ல முடியாது. அந்த ராமனுடைய நாமம், அந்த ராமன் அந்த மனதிலே நிறைந்து கொண்டிருக்கின்றான். அதனாலதான்
கற்பரசி தன் கணவனுக்கே இந்த கண்களும் மனச்சரத்தையும் கொடுத்த ஒரே ஒரு கற்பரசியாக சீதை இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். அந்த தமிழ் சரத்திலே கண்ணகி வளர்ந்தார். இந்த தமிழ் சத்தியின் சாபத்திரி என்ற பெருமையை இந்த தமிழ் சரத்திலே தந்தார். அப்பேற்பட்ட ஒரு வல்லவையுடைய இந்த சீத்தையின் ராமனுடைய திருப்பெருமையை இந்த பிடிபி சேனலிலே சொல்ல நம்ம பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலில் இந்த பெருமையை கண்டு மகிழ்ங்கள். ஓம் டி ஆதிசக்தி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்